ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சூப்பரான வீட்டு குறிப்பு. அதாவது இந்த மாதிரி அழுக்கு பாருங்கள், இந்த சுவிட்ச் போர்டு எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. ஸோ இது எப்படி க்ளீன் பண்ணுறது தான் காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக க்ளீன் பண்ணணும். மெயின் யூபிஎஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு நாள் க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மெயின் அல்லது யூபிஎஸ் இது ரெண்டையுமே ஆஃப் பண்ணிடணும். இந்த இடம்லாம் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. இது வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர். நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் எடுத்துக்கலாம். இதுக்காக போயிட்டு டேஸ்லரோ லக்மேயோ தான் வாங்கணும்னு இல்லை. நீங்கள் எந்த பிராண்டு வச்சுருந்தாலும் ஓகே. நான் நெயில் பாலிஷ்லாம் போடுறதில்ல, பட் க்ளீன் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப அழுக்காக இருக்கிற இடத்துல ரொம்ப ஓவராக டிப் பண்ண வேணாம். ஓரளவுக்கு தான் டிப் பண்ணணும், ரொம்பலாம் டிப் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு இது ஒயிட் கலர் போர்டு, அதாவது சாண்டல் கலர் மாதிரி இருக்குது. அழுக்கு இருக்குது, பட் உங்கள் கண்ணுக்கு தெரில. இருந்தாலும் நான் வந்து தேய்ச்சிட்டு உங்களுக்கு எப்படி அழுக்காக இருக்குதுன்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் கம்பல்சரி மெயினையும் யூபிஎஸ்ஸையும் ஆஃப் பண்ணிட்டு தான் செய்யணும். இல்லை நான் கவனமாக செய்வேன் அப்படின்றவங்க வந்து அட்லீஸ்ட் மெயினாவது ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நிறைய டிப் பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த தண்ணி, அதாவது அந்த நெயில் பாலிஷ் ரிமூவர் வந்து ஸ்விட்ச் போர்டில் பட்டு ஷாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ளீஸ் ரொம்ப கவனமாக செய்யுங்க. செய்கிறப்ப க்ளீன் பண்ணுறது பெருசு கிடையாது, நமக்கு நம்ம உடம்பு தான் முக்கியம். ஸோ ப்ளீஸ் ரொம்ப கவனமாக செய்யுங்க. நான் வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் செய்கிறேன். ஸோ நீங்கள் செஞ்சாலும் கவனமாக செய்யும். இது ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான். ஒரு காட்டனில் நெயில் பாலிஷ் ரிமூவர் அதில் கொஞ்சமாக போட்டுட்டு இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா சூப்பராக அழுக்கு போகும். அந்த நான் கையில் வச்சுருக்க காட்டனோட நிலமையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு இந்த இடத்துலலாம் எவ்வளோ அழுக்காக இருந்துச்சு நான் ஃபஸ்ட்டே காமிச்சேன். 2 ஸ்விட்ச் போர்டுக்கும் இங்கே நடுவில். சூப்பர். கொஞ்ச நேரம் லைட்டாக அதில் தொட்டு வச்சுட்டு இங்கே பாருங்கள் இந்த காட்டன் எப்படி ஆகிடுச்சின்னு. இந்த மாதிரி நீங்கள் மெயின் இதெல்லாம் யூபிஎஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு செய்கிறப்ப இன்னும் கொஞ்சம் பயம் இல்லாமல் செய்யலாம். செஞ்சு முடித்தோடனே ஒரு காஞ்ச டவல் வச்சு நல்லா ஒத்தி எடுத்துருங்க. ஏன்னா அதில் உள்ள ஈரங்கள் எதுவும் அதில் இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இப்போவே ஓரளவுக்கு எனக்கு வந்து அழுக்கு போயிடுச்சு. ரொம்ப பர்ஃபெக்டாக தான் ஃபுல்லாக துடைக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ப்ளீஸ் கவனமாக இருங்க. என்ன ஒரு ஸ்டிக்கர் அங்கே ஒட்டியிருக்குன்னு பார்க்குறீங்களா? அந்த ஸ்விட்ச் வந்து நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ எல்லாத்துக்கும் தெரியணுன்றதுக்காக அந்த ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து மேலே வந்து ஏசி பாக்ஸ் அதுக்கு கனெக்ஷனில் போயிட்டுருக்கு. அது வேறு, அதனால் இந்த இடத்த ரொம்ப க்ளீன் பண்ண முடியாமே இருக்குது. இந்த 2 சுவிட்சு இன்னும் பராமரிக்க முடியாமல் இருந்தது. இப்போது நல்லா ஓரளவுக்கு நான் தேய்க்கிறதுல அழுக்கு போய்கிட்டு இருக்கு. நீங்கள் கவனமாக செய்யுங்க. திரும்ப நான் அதான் சொல்லுவேன், க்ளீன் பண்ணுறது நமக்கு முக்கியம் இல்லை, அதை விட நம்ம உடம்பு தான் முக்கியம். முதல்ல இருந்ததுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். சுவிட்ச் போர்டு ஓரளவுக்கு ஒரு 75% மேலே அழுக்கு போயிடுச்சு. ஸோ ஃபுல் க்ளீன் பண்ணணும்னு ஆசைப்படாதீங்க. ஏன்னா இது கரண்ட் ஷாக் அடிக்கிறதுக்கு எவ்வளோ சான்சஸ் இருக்குது. அதனால் செய்கிறப்ப ப்ளீஸ் ரொம்ப கவனமாக செய்யுங்க. இப்போது நமக்கு பாருங்கள் எப்படி இருந்தது, இந்த மாதிரி மாறி இருக்குன்னு. ஸோ இதை எல்லோரும் கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணுறப்ப சில ப்ரிகாஷன்ஸ், யூபிஎஸ் அண்ட் மெயின் கம்பல்சரி ஆஃப் பண்ணுங்கள். யூபிஎஸ் இல்லாதவங்க மெயின் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு பண்ணுங்கள். கட்டாயம் உங்கள் சுவிட்ச் போர்ட் பளிச்சுன்னு இருக்கும். இன்னும் பல பயனுள்ள குறிப்பு நம்மளோட சேனல் பட்ஸ் டூ ப்ளூமில் வருது. அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸ் உடனுக்குடன் வரும். நன்றி.